அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உதயா. நம்ம முருகனை எல்லாரும் நம்ம சாமி கும்பிட்றோம். ஆனால் எந்த முறையில் எப்படி நமக்கு அந்த முருகரை நம்ம போய் வழிபடணும், கும்பிட்டுட்டு வரணுன்றது நமக்கு சில பேருக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ போகிறோம், பழனி போகிறோம், பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்குறோமா, மலை அப்படியே முன்னாடி தெரியும். அப்படியே மலையை பார்த்துட்டு அப்பா மலை தான்ப்பா போய்ட்டு அப்படியே நடந்து போய்ட்டு அடிவாரத்தில் அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அதே பஸ்ஸில் ஏறி ஊருக்கு வந்துடுறோம். நம்ம ஊரில் பார்த்தோன்னுட்டே என்னடா காலையில் தந்தேன்ப்பா, நான் அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு வந்துட்டேன்ப்பா. ஆனால் பழனி மலையை அப்படி பண்ணக்கூடாது. நம்ம முருகனை அப்படி நம்ம தரிசிக்கக்கூடாது. அது தவறு. முன்னாடிலாம் எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எங்கள் ஊர்லலாம் எப்படி போவாங்க, நான் பழனி பாத யாத்திரை போய் எப்படி சாமி கும்பிடுவோம்னா, மார்கழி மாதம் மார்கழி 1 எல்லோரும் மாலை போடுவோம். பக்கத்தில் கடலில் போய் நீராடி, ஊரில் பக்கத்தில் எங்கே போவோன்னா தேய்ப்பட்டினம் உப்பு போய் சாமி மாலை போட்டு காலையில் நவகிரகங்கள்லாம் சுற்றி இது பண்ணிவிட்டு பிள்ளையார் வீட்டில் வந்து மாலை போடுவோம். இங்கே மாலை போட்டு அந்த அந்த குறிப்பிட்ட நாள் நாங்கள் அந்த அம்மா நாங்கள் இது ஒன்றுனா தைப்பூசத்தை கணக்கு பண்ணி தான் கோயிலுக்கு போகிறது. மாலை போட்டு வந்துட்டு எத்தனை நாள் ஊரில் இருக்கிறோமோ அதை அன்னைக்கு பஜனைகள் பாடி போகும்போதெல்லாம் அந்த கோயிலே தான் படுக்கிறது. எங்கே பஜனை பாடுறோமோ அந்த கோயிலே தான் படுப்போம். ஆமாம், வீட்டிலலாம் படுக்கிறது இல்லை. அந்த கோயிலே படுத்துக்கிட்டு நடந்த ஒரு நம்ம குறிப்பிட்ட நாள் வச்சுருப்போம். 7 நாள் அப்படின்னா 9 நாள் அந்த தேதியை கணக்கு பண்ணி நடந்து போவோம். ஏன்னா தைப்பூசத்தை பார்க்குற மாதிரி நடந்து போவோம். நடந்து போகையில் நிறைய அன்னதானங்கள் இருக்கும். நிறையா மக்கள் நடந்து போவோம். அப்போலாம் யாருமே நடந்து போகிறதில்ல. நிறையா பேர் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்கேன், எங்கேப்பா போகிறது, மாடு கண்டு கிடக்குது, போக முடியல, பார்க்க முடியலப்பா, போயிட்டு ஒரு நாள் நாளைக்கு போயிட்டு ஒரு நாள் நீ இப்போ போனால் கூட்டமாக இருக்கும்பா, போயிட்டு வந்துடும்பா, தைப்பூசத்துக்குலாம் போக முடியாது, நகல முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் தைப்பூசம் கூட்டமாக இருக்கும். அந்த தைப்பூசம் தானே நம்ம அப்புறம் பார்க்கணும். போய் நம்ம அந்த நாளே ஒதுக்குறோம். சரி, சில இடங்களில் சில பேருக்கு அது முடியாது. சரி, அப்படி ஒதுக்குனாலும் ஆனால் அதை போய் அதை எப்படி சாமி கும்பிடுன்றதை அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. போயிட்டு நேரடியாக போய்ட்டு முருகனை பார்த்துட்டு வந்துடுறாங்க. அதை எப்படி பண்ணணுன்னா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து போகையில் நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு நீங்களும் முருகனை எப்படி தெரிஞ்சுக்கிறங்கிறத பண்ணிக்கிறங்க. நான் ஒரு வேளை ஒரு சில இடம் இப்படி தான் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு போய் இடும்பமலைக்கு கீழே ஒரு குளம் இருக்கும் பழனியில். நம்ம அதில் ஃபஸ்ட்டு நீராடணும். அதில் நீராடிட்டு இடும்பர் மலை ஏறணும். ஆனால் அந்த தப்பு நாங்களும் பண்ணுவோம் இடும்ப மலையில். ஏன்னா நாங்கள் ஒரு ஆள் தனி குடும்பமாக போகிறதுனா நம்ம போய் அதில் ஏறலாம். ஊரோடு போகிறோம்ல, எல்லோரும் சொந்தவங்களோ எல்லாம் ஒருத்தவங்க முடியாதவங்க இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இடும்ப மலையில் ஏற மாட்டா, கீழே இடும்பர் இருப்பார். போயிட்டு அங்கேயே சாமி கும்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நீராடணும். அந்த கீழே உள்ள சாமி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அங்கே இடுமமலையிலேருந்து நடந்து போகணும். அடிவாரத்துக்கு வரணும்னா இடையில வந்து நிறையா பேர் உட்காந்துருப்பாங்க. உடல் ஊனமுற்றோர்கள், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களாம் உட்காந்துருப்பாங்க. அதை நான் கடவுள் படத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து அந்த பாட்டு வரும்ல, அதில் அந்த உடல் ஊனமுற்றோர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. நான் உண்மையிலாம் எனக்கு அந்த படத்தை பார்த்தா எனக்கு அந்த பழனியில் இங்கே இருந்தாங்களே எனக்கு அந்த வந்து வரும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் பணங்க கையில் முடிஞ்சதை கொடுத்துட்டு போகலாம். இல்லை முடியலையா, நம்ம அடுக்கில் போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வழியாக அப்படியே நடந்து போகணும். நடந்து போகலாம். ஆனால் இடும்ப மலையில் ஏறி கும்பிட்டுட்டு தான் நம்ம அடுத்த வேலைகளை நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம பண்ணுறதில்ல. நானுமே அதை பண்ணலை. சொல்லப்போனால் அது வந்து என்னை ஏற விடாமல் எதுவும் தடுக்குதா என்னன்றதுலாம் எனக்கு தெரில. ஆனால் நானுமே அதை பண்ணல. ஒரு நாள் இடும்ப மலையில் ஏறி எப்படி பண்ணணுமோ அது மாதிரி சாமிட்டு பழனி மலை முருகனையும் பார்க்கணும். ஆனால் நான் அந்த இடும்ப மலையில் மட்டும்தான் ஏறலாம். மற்றபடி எல்லாம் எப்படி கும்பிடணுமோ கும்பிடுவேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இடும்ப மலையில் இடும்பரை கும்பிட்டுட்டு அப்படியே வரணும். அடிவாரத்தை சுற்றணும். அடிவாரத்தை சுற்றையில் சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு நம்ம எல்லோரும் ஊருக்குலேருந்து வரோம்ல, நம்ம ஏதாவது ஒரு ரூம் பிடிச்சிருப்போம். இங்கே பழனி மலை பக்கத்துலேயே இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே போய் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக சண்முக நதிக்கு நடந்தே போகணும். ஏன்னா நம்ம பாத யாத்திரை அவ்வளோ தூரம் வந்துவிட்டு அதுக்கு நடந்து போகாமல், சில பேர் நடக்க முடியாதவங்க வந்து குதிரை வண்டி இருக்கும், குதிரை வண்டியிலையும் போவாங்க. குதிரை வண்டியில் நான்லாம் போயிருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கையில்.
மாலை ஓட்டு நடந்து போவேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மாலை ஓட்டு போயெல்லாம் சின்ன பிள்ளை போய்ட்டு குதிரை வண்டியில் ஏறி முன்னாடி நம்ம அங்கிட்டு போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில் போவோம் 5 ரூபா அப்போம்போது. ஆனால் நடந்தே போனோம். போயிட்டு சண்முக நதியில் போயிட்டு மொட்டை போடுறதுனா மொட்டை போடலாம், குளிக்க அந்த நதியில் குளிச்சுக்கிட்டு அங்கே உள்ள தெய்வங்கள் இருக்கும், அங்கே வணங்கிட்டு பால விநாயகர் இருப்பார், அவரையும் கும்பிட்டுட்டு யானை இருக்கும், யானைகிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான்லாம் நிறைய டைம் வாங்கியிருக்கேன். வருஷம் போகிற பூரா வாங்கிடுவேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்ப அப்படியே நடந்து வரணும். நடந்து நம்ம வரும்போது என்ன பண்ணணும்னா, அடிவாரத்துக்கு பழனி மலைக்கு ஏறப்போகிறதுக்கு முன்னாடியே சரவண பொய்கை இருக்கும். சரவண பொய்கையில் போய் அங்கேயும் நம்ம நீராடணும். அங்கேயும் ஒரு அந்த இதுலேருந்து அள்ளி கொடுப்பாங்க தண்ணி, நம்ம நீராடிட்டு அங்கே ஒரு தெப்பக்குளம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே காசுலாம் போடுவாங்க. அந்த ஓட்டைக்குள்ளே போகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. சரவண பொய்கை அந்த இது காசுலாம் போட்டு வைப்பேன், நானும் போட்டு வைப்பேன். அது போகாது உள்ள. அதை கும்பிட்டுட்டு சரவண பொய்கை அதை எங்கேயும் வணங்கிட்டு நம்ம நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பழனி மலைக்கு போகணும். பழனி மலை முருகரை ஏறணும். முடியாதவங்க ஒரு சில பேர் லிஃப்ட்டில் போவாங்க, ஒரு சில பேர் ட்ரெயினில் வருவாங்க. நான் எப்போ போனாலும் மலையில் நடந்தே போவேன். பழனி மலைக்கு நடந்தே தான் போவேன். அது ட்ரெயின்லேயும் போக மாட்டேன், இல்லை லிஃப்ட்லேயும் போக மாட்டேன். எனக்கு தேவை எப்போவுமே முருகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கடவுளும் முருகர் தான், என்னுடைய குலதெய்வமும் முருகர் தான். அதனால் எனக்கு ஒரு முருகனுடைய ஒரு அடிமையனோடு சொல்லலாம், ரொம்ப பிடிக்கும். பழனி மலை ஓகே. முடியாதவங்க வந்து இன்னொரு படிக்கட்டு இருக்குது, அதுலேயும் ஏறலாம். யானை படிக்கட்டு சொல்லுவாங்க, அதுலேயும் ஏறலாம். இந்த படிக்கட்டுலேயும் ஏறி போகலாம், ஏறணும். பழனியில் போய் மேலே போய் நம்ம முருகனை பார்க்கல. அவர் வந்து ஆண்டி குளத்தில் இருந்தாலும் ராஜா குளத்தில் இருந்தாலும் எந்த குளத்தில் இருந்தாலும் சரி, முருகனை மனசுருக வழங்கிட்டு மாலையை கழட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு தான் இறங்கி வந்துட்டு அடுத்த நாள் நாங்கள் இங்கே என்னோம் வந்துட்டு அன்னதானம் கொடுப்போம். அன்னதானம் கொடுக்கையில் தைப்பூசம் கீழேருந்து முருகனை அப்படியே வணங்குறது. சரியான கூட்டமாக இருக்கும், விலக கூட முடியாது, சரியான கூட்டமாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு இது ஒன்றா, ஃபஸ்ட்டு இடும்பமலையில் உள்ள குளத்தில் குளிக்கணும், இடும்பரை தரிசிக்கணும், பழனி அடிவாரத்தை சுற்றி வரணும். இங்கே அதில் வந்து சிறு சிறு கோயில்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு. ஆனால் எல்லாம் நடந்தே தான் போகணும். முடியாதவங்க வண்டியில் போகலாம், இதில் போகலாம். எனக்கு நான் பண்ண விஷயங்கள சொல்கிறேன். அப்படியே வந்துட்டு 4வது வந்து சண்முக நதிக்கு போகணும். சண்முக நதியில் போய் நீராடணும். நீராடிட்டு அது அங்கே உள்ள தெய்வங்களை வணங்கிட்டு மொட்டை போட்டுக்கெல்லாம் வணங்கிட்டு அப்படியே அதுக்கடுத்து வரணும் சரவண பொய்கை வந்து அங்கேயே சாமி கும்பிட்டு பல மலையில் ஏறி அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து முருகனை நீங்கள் பார்க்கணும். அதுதான் எனக்கு தெரிந்து ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம சண்முக நதி போயிட்டு வரையெல்லாம் இடையில ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சண்முக நதிக்கும் சரவண பொய்கைக்கும் இடையில ஒரு கோயில் இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த பேர் எனக்கு தெரியலை. அந்த கோயில் பேர் தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள். இப்படி தான் நம்ம இப்போ வணங்கணும். ஆனால் இப்போ உள்ளவங்களாம் சில பேர் பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் போகிறாங்க, சாமி கும்பிட்ற பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க, போகிறாங்க, போகலாம் அவனுக்குள்ளே அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. என்றைக்குமே நம்ம முருகனை வணங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் போனாலும் பாருங்கள், இடும்பர் அங்கே இருப்பார் கண்டிப்பாக. ஆமாம், நம்ம இடும்பரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து முருகரே பார்க்க போகணும். தான் அதனால தான் இந்த அவ்வளவு வேலைகள் இருக்குது. நம்ம முருகனை பார்க்குறது, தரிசிக்கணும். முருகனை பார்க்குற அவ்வளோ சீக்கிரம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் மனசு வைக்கணும். அதுக்கு நம்ம பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்கும், போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த மன நிறைவோடு நம்ம போய் கும்பிட்றோம்ல, அவர் மனசு வைக்கணும். சும்மாலாம் போய் பார்க்க முடியாது நம்ம. ஆமாம், நானும் அந்த இடும்பமலை ஏறலன்னு சொன்னல, அது என்னன்ற எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நான் அந்த இடும்பமலையிலேருந்து இடும்பரையும் வணங்கிட்டு இடும்பமலையிலேருந்து முருகமலை பழனி மலையிலையும் ஏறி முருகர் மலையில் ஏறி நான் சாமி கும்பிடணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் போகையில் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். முருகனை வந்து இப்படி தான் வணங்கணும். நான் இப்போ இதை சொன்னது வந்து பழனி முருகன் மட்டும்தான். ஆறுபட வீட்டு மற்ற தெய்வங்களை திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமி மலை, திருப்பதி,
பழமுதிர்ச்சோலை இந்த இதுகள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பழனி இது ஏன்னா நான் வருஷம் நாங்கள் நடந்து போகிறதுனால எனக்கு தெரியும். மற்ற ஆலயங்களுக்கு எப்படி போகணும், என்ன பண்ணணுங்கிறத அது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் போனது இல்லாமல் இல்லை, திருப்பரங்குன்றம் போயிருக்கேன், அழகர் கோயில் போயிருக்கேன், மற்ற இன்னும் 3 படிகள் போனது கிடையாது. போகணும் சீக்கிரம். திருச்செந்தூர் இல்லை எனக்கு தெரிஞ்சு போகலன்னு நினைக்கிறேன்னா, அடுத்த தடவை போகல கண்டிப்பாக போகணும். ஆமாம், முருகரை நம்ம இப்படி தான் நம்ம வழிபடணும். நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரியே மாலை போட்டு நல்லபடியாக இதே மாதிரியே இன்னும் ஒரு 2 நாள் ஆகும், அவ்வளோதான். இதெல்லாம் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு 4 மணி நேரத்தில் வர்றதை இதெல்லாம் பண்ணுன்னா ஒரு கூட ஒரு 5 மணி நேரம் வரும். நீங்கள் போய்ட்டு அடுத்த நாள் வரலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு. என்ன கொஞ்சம் ஆனால் நடந்தே போனால் கொஞ்சம் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே போல் இப்படியும் முருகரை வணங்குங்கள். நன்றி, வணக்கம்.